ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 5, 6, 7 வாக்கியங்களை எடுத்தவர்கள் வாசிக்கும்படி நான் இஸ்ரவேலுக்கு பனியை போலிருப்பேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போலிருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல் லீபனோனை போல் அவன் வேரூன்றி நிற்பான். கிளைகள் ஓங்கி படரும். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம் போலவும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தின் அலங்காரம் போலவும். அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையை போல் இருக்கும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு உற்சாகமா அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு எந்த பேரண்ட் உங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த காலைவெளியிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, முதலாவது அந்த வசனத்துல 5வது வசனத்துல நாம பார்க்கிறோம், இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பனியாக அவனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற மாற்றம் என்ன? அவன் முதல்ல மலருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. He will blossom like a lily. மலருவான். இரண்டாவது சொல்லுகிறார் ஆண்டவர், அவன் வேரூன்றி நிற்பான். எப்படி வேரூன்றி நிற்பான்? லீபனோனை போல இருப்பான். லீபனோன் ஒரு பெரிய வனம். அங்க இருந்த தேவனுடைய ஆலயங்களுக்காக மரங்கள் வெட்டப்பட்டு அங்கே கொண்டு வரப்பட்டது என்று சாமுவேலின் புத்தகத்துல 2 சாமுவேலின் புத்தகத்துல நாம படிக்கிறோம். மரங்களை கொண்டு வந்து வெட்டி கொண்டு வந்தார்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் என்று நினைக்கிறேன். மரங்களை வெட்டி லீபனோனின் வனத்திலிருந்து தேவ ஆலயத்துக்கு கொண்டு வந்தது. லீபனோன் தேவனுடைய ஆலயத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு லீபனோன். அது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அது வாசனையை போலவும் இருக்கும். அடுத்ததாக அவன் கிளைகள், வசனத்தை அதுக்குள்ள மாத்திட்டியா? 5வது போடு. அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேரூன்றுவான், வேரூன்றி நிற்பான். 3வது சொல்லு, அவன் கிளைகள் ஓங்கி படரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளை சிரித்து போயிடுவானான்னு யோசிக்காதீங்க. அவன் சிரித்து போக மாட்டான். ஓங்குவான் என்றால் உயருவான் என்று அர்த்தம். படருவான் என்றால் அகலமாக, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்காக அவன் படருவான். இப்படி படரும் போது அவன் ஒரு அலங்காரமா இருப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லீலி புஷ்பத்தை போல் மலருவான் என்றால் என்ன அர்த்தம்? லீலி புஷ்பத்தை போல மலர்ந்தாதான் அவன் வாசனை வீச முடியும். அங்கே உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்துல வாசிக்கும் போது அங்கே படிக்கிறோம், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ. ஏன் முள்ளுகளுக்குள்ளே என்று சொல்லுகிறார்? அந்த முள்ளுகளுக்குள்ளதான் லீலி புஷ்பம் மலரும். அந்த லீலி புஷ்பம் இருக்கிற இடம் வாசனை வீசும். எப்படி வாசனை வீசுனா, காற்றடிக்கும் போது லீலி புஷ்பம் ஆடும், சுற்றில் இருக்கிற முள்ளுகள் மேல அது படும். அது முள்ளுகள் மேல படும்போது அந்த முற்களால குத்தப்படும், கிழிக்கப்படும். அதுல இருந்த அந்த வாசனை திரவியம் வழியும், அது காற்றிலே கலந்து எல்லா பக்கமும் வாசனை வீசும். உங்க பிள்ளை மலரணுமா? உங்க பிள்ளை வாசனை வீசுமா? 4 பேரு உன்னை குறை சொல்லுவாங்க, முள்ளா குத்துவாங்க. உங்க பிள்ளைய முள்ளா குத்துவாங்க. இந்த பிள்ளை ஓடி போனாலும் ஓடி போகுங்க சொல்லுவாங்க. இந்த பிள்ளை கண்டிப்பா காதல் கல்யாணம் தான் பண்ணுங்க, பாஸ்டர் வெக்கப்படுத்த போது பாருங்க, நீங்க வேணா பாருங்கன்னு சொல்லுவாங்க. முள்ளா குத்துவாங்க, முள்ளா குத்துவாங்க. இவன் எங்க விளங்க போறான்? இவன் உருப்படியா ஆக மாட்டான். முள்ளா குத்துவாங்க, கிழிக்கப்படுவான். உன் பிள்ளை கிழிக்கப்படுவான், உன் பிள்ளை மட்டம் தட்டப்படுவான், உன் பிள்ளை அவமானப்படுத்தப்படுவான். ஆனால் கர்த்தர் அவனை மலர பண்ணுவார். அல்லேலூயா, மலர பண்ணுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என் பிள்ளைய மலர பண்ணுவார். அது மலருதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த செடியை அடையாளம் காண்பிக்கிறது மலர்தான். இது லீலி மலரா, லீலி செடியா, லீலி கொடியா அப்படின்னா அந்த மலரை பார்த்து, மல்லியை பார்த்து சொல்றோம் இது மல்லிக்கொடி, முல்லையை பார்த்து சொல்றோம் இது முல்லை கொடி. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப அதன் பெயரால தான் அந்த செடி அழைக்கப்படுகிறது. அப்படின்னா அவன் அடையாளமாக இருப்பான். அல்லேலூயா. எல்லாருக்கும் அழகாய் தெரிவான், எல்லாருக்கும் வாசனை வீசுகிறவனாயிருப்பான், உயர்ந்தவனாயிருப்பான். யாரெல்லாம் உன் பிள்ளைகளை மட்டம் தட்டுகிறார்களோ, மட்டம் தட்ட 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 அவனை கர்த்தர் வாசனை வீசுகிறவனாக கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவன் வேரூன்றி இருப்பான். எப்படி வேரூன்றி இருப்பான்? லீபனோனை போல வேரூன்றி இருப்பான். ஏன்னா லீபனோனில் தான் அந்த பனி பெய்யும். அந்த பனி பெய்கிறதுனால அந்த பனி லீபனோன் இருக்கிற நிலத்தை வளப்படுத்துகிறது. அது வளமான நிலமா இருக்கிறதுனால அங்கே முளைக்கிறதெல்லாம் வல்லமையானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் பனியை போல இறங்குகிறார், உங்க பிள்ளைய வல்லமையானவர்களாக வேறொன்று இருக்க செய்கிறார். அவளை சீக்கிரம் அவனை பிடுங்க முடியும். கொஞ்சம் அவளை சீக்கிரம் அவனை அசைக்க முடியாது. அவளை சீக்கிரம் அவனை யாரும் வேற இருக்க முடியாது. கர்த்தர் தலைமுறைகளை தலைக்க செய்ய முடியாது. அவனை நிற்க செய்கிற கர்த்தரா இருக்கிறார். அவனை யாரால் விழ தள்ள முடியாது. அல்லேலூயா. உன் பிள்ளைய விழ தள்ளிடுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? உங்க மகனை விழ தள்ளிடுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவன் லீபனோனை போல வேறொன்று இருப்பான். வெளிநாடு வேலைக்கு அனுப்பிடாதீங்க. அங்க ஒரு பிள்ளையை பார்த்து அவன் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி போறான் சொல்றாங்களா? பயப்படாதீங்க. உங்க பிள்ளைய எந்த வெளிநாட்டு பிள்ளையோ எந்த வெள்ளைக்காரையும் மயக்க முடியாது. அல்லேலூயா. எந்த வெள்ளைக்காரன் வந்தாலும் சரி, எந்த வெள்ளைக்காரி வந்தாலும் சரி, யாராலும் உங்க பையனையும் உங்க பிள்ளைய மயக்க முடியாது. கர்த்தர் அவனை வேரூன்றி நிற்க செய்கிறவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தலையா சொல்லுவாமா? அடுத்தது சொல்றார், அவன் கிளைகள் ஓங்கி படரும், ஓங்கி படரும், ஓங்கி படரும். ஒரு நாளும் அது மட்டம் தட்டப்பட்டு போன்சாய் மாதிரி மாற்றப்படுவதில்லை. அல்லேலூயா. அதோடைய வேற வெட்டினாதான் ஒரு மரம் நல்லா வளருதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது வேர் அவ்வளோ ஆழமா 2 தடவை 3 தடவை மடங்கு அது கீழே ஆழமா போயிருக்குன்னு அர்த்தம். அது கீழே எவ்வளோ ஆழம் போகுதோ அவ்வளோ மேலே வளரும். வசனம் சொல்லுகிறது, வேறானது பரிசுத்தமாயிருந்தார், வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகள் பரிசுத்தமா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஏய் நல்லா ஜெபம் பண்றா, அப்பதான் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வாட் அபௌட் யூ சார்? அப்பா சொல்றாரு, டேய் நல்லா ஜெபம் பண்ணு, அப்பதான்டா நீ வளருவே. வாட் அபௌட் யூ சார்? உன் பிள்ளைக்காக நீ முழங்கால் படியிட முடியாம உன் பிள்ளைய முழங்கால் போடு ஜெபம் பண்ணுன்னு சொன்னா வேறு ஆழமா போயா, வேறு கீழ்ப்படியா, வேறு தேவனை தேடையா, வேறு ஆழமா எவ்வளவு ஸ்ட்ராங்கா போறியோ அவ்வளவா உன் பிள்ளை மேல உடவனை வேதத்தை மறந்தால் தானே உன் பிள்ளையை கர்த்தர் மறப்பார். நீங்க தான் மறக்கலையே, எப்படி கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறப்பார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஓங்கி உங்க பிள்ளைகள் படருவார்கள். அவர்கள் அலங்காரமாய் கர்த்தருக்கு சாட்சியாக மகிமையா இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது. இந்த 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவர் யோசியால கேட்கிறாரு, அவர் இவைகளை அறியக்கூடிய ஞானமுள்ள உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க. அப்படின்னா சில நேரங்கள்ல பாஸ்டர்ஸ் பாட்டுக்கு அடிச்சு விடுவாங்க வாக்குத்த வசனத்தை, அவங்க பாட்டுக்கு கதையை அடிச்சு விடுவாங்க. இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது பேசி ஜனங்களை அப்படி என்கரேஜ் பண்றதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு அது அதே மாதிரிதான். ஆனா யார் ஒருவர் மனுஷர் வசனமாய் நினைக்காம தேவ வசனமாய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது கர்த்தருடைய வார்த்தை. வேகமா சொல்லி கடந்து போகிறேன். யார் அதை கிரகிப்பாங்க? யோபு 37:5 அவர் சொல்லுகிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். என்னங்க? நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள். அது ஒன்னுல படுத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை அல்லது கர்த்தருடைய சத்தம் என்கிற காரியத்துல சொல்லிட்டு மழையா இடி மின்னல் மழை பத்தி எல்லாம் சொல்றாரு. அதுக்கு ஞான மருத்துவம் இருக்கிறது. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். He does great things beyond our understanding. என்னுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மேலாக, என்னுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு வெளியே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். என்னால் அது விளங்கவே முடியல.
காற்றும் வராது, மழையும் வராது, தண்ணி வரும்னா எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, நீங்கள் திருச்சியில் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓய் புரியல, என்ன நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல. எனக்கு அந்த புரியலன்னு சொன்னால் எனக்கு எரிச்சலாக இருக்கும். என்ன தமிழில் தானே பேசுகிறேன், என்ன உனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க புரியல அப்படின்னு சொல்லுவாங்க, ஈஸியாக சொல்லுவாங்க புரியல. ஆனா உண்மையா புரிய முடியாத ஒரு விஷயம் என்னவென்றால், என் வாழ்க்கையிலையோ என் பிள்ளைகள் வாழ்க்கையிலையோ கர்த்தர் என்னால கிரகிக்க கூட முடியலன்னா அப்படின்னா, ஐயோ இது என்ன, எப்படிடா இது நடந்தது, எப்படி இது நடந்தது. மரியாள் சொல்றா, என்ன புருஷனே அறியல, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும். அப்ப அவன் சொல்றாரு, தேவதூதன் சொல்றான், இது இது மனுஷரால் கூடாதது, தேவனால். சொல்லுங்க, மனுஷரால். சொல்லுங்களேன், அறிக்கை செய்யுங்களேன், மனுஷரால் கூடாதது என் தேவனால் கூட. அறிக்கை செய்யுங்க, மனுஷரால் கூடாதது. நான் புரிந்து கொள்வதற்கு, என்னுடைய புரிந்து கொள்வதற்கு மேலே என் ஆண்டவர் கிரியை செய்கிறார். என்னால புரிந்து கொள்ள முடியாது, நம்ப முடியாத அளவுல என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 11ஆம் அதிகாரம் 7 - 9 வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. யோபு 11ஆம் அதிகாரம் 11 chapter 11 verse 7 to 9. யோபு அங்கே போற, தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீர் அறியக்கூடுமா? அது வானபரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன? அதன் அளவு பூமியை பார்க்கிற நீளமும் சமுத்திரத்தை பார்க்கலும் அகலமுமா இருக்கிறது. இதை விட ஒரு இன்டர்பிரேஷனான வசனத்தை நான் கண்டுபிடிக்க முடியல என்னால. தேவனுடைய செயல்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது என்பதற்கு வானத்தை விட, பூமியை விட, பாதாளத்தை விட, சமுத்திரத்தை விட இது பெரியது. அல்லேலூயா. நாம வெறும் சிற்றெரும்பு தான். நம்முடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் அவருடைய செயல்களை நம்மால் விளங்கிக் கொள்ளவே முடியாது. பூமியை பின்னால திரும்ப ஓட செய்யறது, சூரியனை பின்னால போக சொல்றது, சூரியனை நிக்க வைக்கிறது, சந்திரனை நிக்க வைக்கிறது, செங்கடலை பிளக்கிறது, யோர்தானை குவியலா நிக்க வைக்கிறது, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுது, நம்மால விளங்கி கொள்ளவே முடியாது. சயின்ஸ்னால அதை ஒரு நாளும் விளக்கி சொல்ல முடியாது. கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் விஞ்ஞானத்துக்கு மேற்பட்டவர். ஏனென்றால் அவருடைய ஞானம் மெய்யான ஞானம், விஞ்ஞானிகளின் ஞானத்தினால் அதை அறிய முடியாது. யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கர்த்தர் செய்கிற காரியங்களை 3 பர்பஸ்ல, ஒரே காரியத்தை 3 பர்பஸா செய்கிறார். ஒரே பிரசங்கம் தான், ஆனா 3 விதங்களை அது செயல்படும். ஒரே தேவனுடைய வார்த்தை தான், அது 3 விதங்கள்ல செயல்படும். ஒரே தேவனுடைய செயல் தான், அது 3 விதத்துல செயல்படும். என்னன்னா யோபு 37:13 சொல்றார், ஒன்றில் தண்டனை, 2வது பூமிக்கு பிரயோஜனமா, 3வது கிருபையாக. தேவனுடைய பிரசங்கம் சில நேரத்தில் தண்டனையா வரும் ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு பூமிக்கு உபயோகமா இருக்கும். யோபு 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 37 and 13 verse 13 37 verse 13. ஒன்றில் தண்டனையாக, டு பனிஷ் men. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்றில் தண்டனையாக, 2வது பூமிக்கு உபயோகமாக, டு ஃபேவர் them, நம்மை பிரியப்படுத்தும்படியாக, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, நம்மை போஷிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு செய்கிறார். 3வது கிருபையாக, and so his love, அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக. 1 ராஜாக்கள் புத்தகம் 18:45 சொல்றார், எலியா கருத்தா ஜெபம் பண்றாரு, இப்ப மழை வருது, இப்ப சொல்றாரு மழை தடை செய்யாதபடி ஆகாவே கிளம்பி போ, ஏனென்றால் கிருபையாக ஆண்டவர் மழையை கொடுத்து பஞ்சத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 38:25-26 வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், உபயோகமாக வனாந்தர வெளிகளிலே தண்ணீர் உண்டாகும்படியாக தேவன் பூமிக்கு உபயோகமாக அதனுடைய தண்ணீரின் தாகத்தை தணிக்கும்படியாக பூமியின் மேலே மழையை பெய்ய பண்ணுகிறார். யோபு 38ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை நாம படிக்கும்போது அங்கே பார்க்கிறோம், வாழும் அந்தரவலியமாய் தரையை திருப்தியாக்கி இளம்பூண்டின் முளைகளை முளைக்க பண்ணும்படி பூமி எங்கு மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்தரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணி வெள்ளத்துக்கு நீர்க்கால்களின் இடிமுழுக்கங்களோடு ஒரு மின்னலுக்கு வழியும் வகுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. வறண்ட நிலத்துல
முளையை முளைக்க பண்ணுகிறார். வறட்சியான நம்முடைய வாழ்க்கையை செழிக்க செய்யும்படியாக நம்மை விசாரித்து, தேவரீர் பூமியை விசாரித்து தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே அதை மிகவும் செழிப்பாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வாரா பாஸ்டர்? என் மகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை, என்னால் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்வாரா பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளா ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். நீங்களாம் எப்படி இருக்கணும்னா சிங்கம் போல இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, சிங்கம் போல இருங்க. நல்லா சொல்லுங்க, சிங்கம் போல இருங்க. அசிங்கமா சொல்றீங்க, நல்லா சிங்கத்தை போல சொல்லுங்க, சிங்கம் போல இருங்க. அல்லேலூயா. ஏன் சிங்கம் போல இருக்க சொன்னேன் தெரியுமா? ஆப்பிரிக்க காட்டு யானை, மதம் பிடிச்ச ஒரு பெரிய ஆப்பிரிக்க காட்டு யானை, நீட்டமான தும்பிக்கையோட பயங்கரமான தந்தங்களோட அப்படியே சிங்கத்துக்கு முன்னால வந்து நிக்குது. சிங்கம் என்ன செய்ய நினைக்கிறீங்க? அந்த யானையை எப்படி பார்க்கணும் நீங்க நினைக்கிறீங்க? ஐயோ, இவ்வளவு பெரிய காட்டு யானை ஆக்ரோஷமா வந்து நிக்குது, எவ்வளோ பெரிய உருவம், எவ்வளோ பெரிய தந்தம், எவ்வளோ பெரிய தும்பிக்கை, ஐயோ அப்படின்னு பார்த்து அது பயப்படாது. சிங்கம் அந்த யானையை எப்படி பார்க்குன்னு வன உயிரில் விஞ்ஞானிகள் சொல்றாங்க தெரியுமா? அந்த யானைய அந்த சிங்கம் தன்னுடைய லஞ்சா பார்க்குமா, தன்னுடைய இரையாக பார்க்குமா. அது ஒரு மாமிச மலையா பார்க்காது, தனக்குரிய சாப்பாடாதான் அந்த யானையை பார்க்குமா. நாம பார்த்து பயப்படுற மாதிரி சிங்கம் பயப்படாதான். சிங்கம் யானையை பார்த்து அது எப்படி பார்க்கும்? தன்னுடைய சாப்பாடா பார்க்கும். சாப்பாடை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? சாப்பாடை பார்த்து யாராவது கலங்குவாங்களா? சாப்பாடை பார்த்து யாராவது கவலைப்படுவாங்களா? சாப்பாடை பார்த்து யாராவது ஒரு மனசுக்குள்ள ஒரு வேதனைப்படுவாங்களா? இல்லை. என்னைக்குமே சொல்றேன், ஒரு பெரிய தரிசனங்களை, தேவன் சொல்கிற பெரிய வாக்குத்தத்தங்களை உங்களுடைய இரையாக பார்க்க வேண்டுமே தவிர அது நடக்குமா நடக்காதா என்று பயந்தான் கொள்ளையாக நீங்க பார்க்க கூடாது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல விசுவாசத்தோட அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மைக் இருக்குது பாஸ்டர், கத்துறீங்க சொல்றீங்கன்னா என் இருதயம் பொங்குகிறது. அதனால நான் நல்லா பேசுறேன், நான் நல்லா தேவனை துதிக்கிறேன். ஏன்னா நம்ம பாடணும், நான் ஆராதிக்கும் தேவன் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், வாக்குகள் என்றும் மாறாதே, வாக்கு மாறாதவர் அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர் அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கலங்குகிறதா மனசு கவலைப்படுதா, மனசு திகைக்காதே. கர்த்தர் உனக்கான இரையாக மிகப்பெரிய டார்கெட்ஸை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதுக்காக பயப்படாதே. IAS கலெக்டர் ஆகிறது என்பது ஒரு யானை அல்ல, அது உன்னுடைய இரை. அல்லேலூயா. மிகப்பெரிய நிலைமையில ஒரு யோசேப்பை போல ஒரு மாபெரும் ஒரு அந்தஸ்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்துவது என்பது அது ஒரு பெரிய மலையை போன்றதல்ல, அது உன்னுடைய இறை, உன்னுடைய பசி என்கிற உன்னுடைய பசி உணர்வுக்கு தேவன் தரும் ஒரு ஆகாரமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கம் போல ஏற்றுக்கொண்டு நீங்க அனைத்து தடைகளையும் தாண்டி தேவனின் எட்ட முடியாத, கிரகிக்க முடியாத அப்படி ஆச்சரியமான செயல்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஆபிரகாம் அப்படித்தான் எடுத்துக்கொண்டார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம படிக்கும் போது 17ஆம் வசனத்துல சொல்கிறார், தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவரும் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானா. இப்ப இல்லாத ஒரு ஏழை சொல்லுகிறார், நான் விமானத்தில் பறக்க போகிறேன், நான் ஒரு வீட்டை வாங்க போகிறேன்,
ஒருவேளை சாதாரண மனுஷனாக நான் சொல்லுவேன், தரித்திரம் முடிச்ச பயலே, அடுத்த வேளை சாப்பாடுக்கு உனக்கு வழி இல்லை, உனக்கு காலுக்கு செருப்பு வாங்குறதுக்கு கூட உனக்கு வழி இல்லை, நீ விமானத்தில் போவாயோ, நீ சொந்த வீடு வாங்குவாயோ, நீ பென்ஸ் கார் வாங்குவாயோ? இப்படி கேட்கும் போது எனக்கு தோணுது. நேற்றுக்கு எனக்கு தெரிந்த ஒரு அரும்பு சகோதரர் ஃபோன் பண்ணாரு. எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்டேன். நான் கார் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு பென்ஸ் கார் இருக்கு, நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஏழையான ஒரு ஊழியக்காரப்பா, எனக்கு காரெல்லாம் எதுவும் இல்லை, நான் காலில் தான் நடந்து போயிட்டு இருக்கேன், அதனால எனக்கு காரெல்லாம் இல்லைப்பா, பென்ஸ் காருக்கு ஸ்பேர் போடுறதுக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் என்னால் முடியாதப்பான்னு சொன்னார். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, எந்த சர்வீஸ் ஆனாலும் நான் பண்ணிக்கிறேன், உனக்கு வேணுமான்னு சொல்லு, இப்போ எங்கிட்ட இருக்கு, நான் தான் அதை வச்சுக்கிறேன், உடனே உனக்கு தர்றேன்னு சொன்னார். அல்லேலூயா. இப்போ நீங்களாம் பாஸ்ட் பென்ஸ் கார் வாங்கிடுவார், நான் அதை விட சீக்கிரம். உடனே என் மகள் சொன்னா, அப்பா செகண்ட் ஹேண்டெல்லாம் நீ வாங்கக்கூடாது. உடனே நான் சொன்னேன், என் பிள்ளைகள் சொல்கிறாங்க செகண்ட் ஹேண்டு வேண்டான்னு, அதனால் நான் செகண்ட் ஹேண்டு வாங்க மாட்டேன், ஷோரூம்லேருந்து தான். நான் பென்ஸு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. உடனே நீங்கள் யோசிக்காங்க, ஏன்னா பாஸ்ட் பென்ஸ்க்கெல்லாம் போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லை. ஆனால் கர்த்தர் தந்தால் என்ன பண்ணுறது, வேறு வழியில் இல்லை. நல்லா ஒரு அலையிலையா சொல்லுங்கள், அலையிலையா சொல்லுங்கள். என் தம்பி திடீர்னு வெளிநாடு போகிறாரு, திடீர்னு அவருக்கு மாதம் ஒரு 3.5 லட்ச ரூபா சம்பளம்னு வைத்துக்கொள்ளுங்க. அவர் ஒரு பொருத்தனை பண்ணுறார். நீ உங்கள் வீட்டுக்காரன் தடை போடக்கூடாது, எங்களுக்கு வாங்கி தராமல் பாஸ்ட்டுக்கு வாங்கி தந்தியான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா 3 லட்ச ரூபா சம்பளம்ட்டாங்க, அவர் போயிட்டாரு. அங்கே போனோன்னா 6 லட்ச ரூபா சம்பளம் அடுத்த மாதமே போட்டுட்டாங்க. அவருக்கு காசை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கிள் கார் இல்லாமல் இருக்கிறாரு, ஒரு காரை பார்க்குறாரு. அங்கிள் ஒரு காரு பாருங்கங்கிறாரு. நான் காமிச்ச காரெல்லாம் அவருக்கு ஒத்து வரல. டக்குன்னு சொல்ல, ஒய் நாட், ஏன் நீங்கள் பென்ஸ் ஓட்டக்கூடாது பாஸ்ட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அங்கிருந்து கார் கம்பெனியோட பேசிட்டார். ஒரு நாள் காலையில் 11 மணிக்கு இப்படி வெளியே யாராவது கதவை அடி தட்டுறாங்களேன்னு வெளியே வரேன். பென்ஸ் காரோட ஒரு ஆள் சார் பாஸ்டர் சுஜில் பால் நீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் தாங்க சார் உங்கள் காருங்கிறேன். ஐயோ நான் வாங்கலப்பா, எனக்கு வேண்டாம். நான் நினச்சிக்குவேன், எவனோ திருடன் கொள்ளக்காரன் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறக்கா வரான் போல் இருக்கு, எப்பா என் நிறுத்திருக்க எனக்கு இடம் இல்லைப்பான்னு சொல்லுவேன். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், இல்லைப்பா உனக்காக அனுப்புனேன். உடனே ஒரு ஃபோன் வரும், அங்கிள் இந்த கார் பிடிச்சிருக்கா, கலர் பிடிச்சிருக்கா, நான் விசுவாசிக்கிறேன் அப்படியெல்லாம் நடக்கும் என்று. நல்லா ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆசை தோசை அப்பளம் வர பாஸ்டர் அப்படின்னு சிரிக்கிறீங்களா? இந்த சர்ச்சை பத்தி நான் சொல்லும் போது அப்படிதான் சிரிச்சவங்க. அந்த அம்மா பல்லெல்லாம் கலண்டு போச்சு. அது வாயில் இப்படி வச்சுட்டு சிரிக்கும், பல்லெல்லாம் கலண்டு போச்சு. சொத்தப்பொல்லாம் ஆகி அது சொல்ல பரியாசம் பண்ணி கடைசியில் இதில் தான் உட்காந்துருக்கோம் பழைய சர்ச்சில். இப்படி வாயில் வச்சுட்டு சிரிக்கும், ஒவ்வொரு பல்லாக உழுந்து கடைசியில் பல்லெல்லாம் கொட்டி போச்சு. நல்லா சொல்லுங்க, பரியாசக்காரருடைய கடவாய் பற்களை கர்த்தர் தகர்த்து போடுவார். விசுவாசத்தோடு உங்கள் வீட்டை பார்த்து அறிக்கை செய்யுங்கள், உங்கள் பிள்ளைகளை பார்த்து அறிக்கை செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையை பார்த்து அறிக்கை செய்யுங்கள், தேவனுடைய நாமத்தினால் அறிக்கை செய்யுங்கள். ஆபிரகாம் அவன் விசுவாசித்தான். எப்படி விசுவாசித்தான்? மரித்தோரை அவர் உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிற அழைக்கிறவர். உனக்கு படிப்பு இல்லை, அனுபவம் இல்லை, பணம் இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை என்று சொல்வார்களானால், இல்லாதவர்களை இருக்கிறவர்களால் அழைக்கிறவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. இல்லாதவர்களை இருக்கிறவராக அழைக்கிற நான் உன் வாழ்க்கையிலே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த காலவரையிலே உனக்கு சொல்லுகிறார். ராமாத்தியாத ஒரு நாம சாதன. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குவதாக, உங்கள் எலும்புகள் நம்பிக்கை உயிரடைவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக, எல்லா அவிசுவாசங்கள் மாறுவதாக, கவலைகள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, துர்ச்செய்திகள் எல்லாம் மாறுவதாக, உன்னை பார்த்து உன் பிள்ளைகளை பார்த்து நகத்த வாய்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்படுவதாக. இந்த காலவரையிலே கர்த்தர் உன் வாயை மகிமையாய் திறந்து உன் கொம்பை மகிமையாய் உயர பண்ணுவாராக. 18ஆம் வசனம் சொல்கிறது, ரோமர் 4:18, தனக்கு சொல்லப்பட்டதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம். இன்னைக்கு இந்த காலவரையில் இந்த பிரசங்கம் உனக்கு நேராக கடந்து வரும்போது இதை நம்ப முடியல என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நம்புவதற்கு ஏதுவாக என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இல்லை, என் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்கிறீர்களா? ஏதுவில்லாமல் இருக்கிறதா? ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அதை நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தார்.
சிங்கம் தன் யானையை பார்த்து தன் போஜனமாக நினைத்தது. உன்னால முடியாத காரியத்தை உன் தரிசனமாக உன் வாக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அது உன்னுடைய போஜனமா இருக்கிறது. அல்லேலூயா. அவன் முழு நச்சமாய் வாக்கு 21 வசனம் சொல்கிறது, வாக்கு தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார். எந்த மனுஷனை மகிமைப்படுத்தாதீங்க. எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு மகிமைப்படுத்தாதீங்க. நான் வெறும் ஒரு டூல் மாத்திரம். இதை பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்க சொன்னீங்க என் பாஸ்டர் சொல்லாதீங்க. கர்த்தர் எனக்கு சொன்னார், ஆவியானவர் சொன்னார்னு கர்த்தரை சொல்லுங்க, ஆவியானவரை சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஏனென்றால் இந்த வார்த்தை என்னிலிருந்து வரவில்லை. இதை பேசுகிறது நான் அல்ல, இது கர்த்தரும் ஆவியானவரும் உனக்கு சொல்லுகிறார். ஆகவே தேவனை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு சின்ன இடையூறு. என்ன இடையூறு? தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு குறுக்காக ஒரு இஸ்மவேலும் ஒரு ஆகாரும் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்கிறான். இஸ்மவேலை தன் இருதயத்திலே இந்த ஆபிரகாம் சுமக்கிற வரைக்கும் அங்க ஈசாக்கு வருவதற்கான வழி இல்லாமல் இருந்தது. ஈசாக்கை காண்பதற்கு தரிசனம் இல்லாமல் இருந்தது. இந்த இஸ்மவேலை பார்த்து கொண்டே இருக்கிற வரைக்கும் தேவன் வைத்திருக்கிற ஈசாக்கு எப்படி இருப்பான் என்று ஆபிரகாமுக்கு தெரியவில்லை. அவன் எப்படி பிறப்பான் என்று தெரியவில்லை. அவன் இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அழைக்கிறார் என்று அவன் விசுவாசித்தான் என்றால் அவன் முதல்ல தன் உள்ளத்துல இருக்கிறதை தூக்கி வீசினான். தேவன் தராததை இதயத்துல எதையாகவும் சுமந்து கொண்டிருந்தார். உன் திருமண வாழ்க்கையில சுமந்து கொண்டிருந்தார். உன்னுடைய எதிர்காலத்துக்காக நீ தீர்மானித்து சுமந்து கொண்டிருந்தார். உன் வாழ்க்கையில உன் சுய ஞானம், சுய யோசனை, சுயபலம் இவர்களை நீ சுமந்து கொண்டிருந்தால் கடன் ஒரு சுய கிரியின் மூலியமாக வெளிப்படக்கூடியது. அவசரமா ஏசி வாங்க, கடன் வாங்கினவங்க என்ன குறை சொல்லாதீங்க. தான் அவசரமாக ஒரு காரை வாங்க, கடன் வாங்கு. அவசரமாக ஒரு வீட்டை வாங்க, கடன் வாங்கு. இந்த ஆகார் கொடுத்த பிள்ளை இஸ்மவேல் இருக்கிற வரைக்கும் அந்த இஸ்மவேல் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான். ஏனென்றால் இவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்ல. கலாத்தியர் 4:25 சொல்கிறது ஆகார் அடிமை பெண். கலாத்தியர் 4:28 சொல்கிறது ஈசாக்கு வாக்குத்தத்த பிள்ளை. கலாத்தியர் 4:29 சொல்கிறது இஸ்மவேல் ஆகார் பெற்ற பிள்ளை. ஆகவே வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை அவன் துன்பப்படுத்தினான். உன் வாழ்க்கையிலே கடன் இல்லாமல் வேதனை இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு உன்னை கடனை உடனே வாங்கு என்று சொல்லி பஜாஜ் கார்டு மூலியமாக ஏசியா, ஃப்ரிட்ஜா, டிவியா வாங்குகிற விசுவாசியே, இந்த காலைவழியில ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இவைகள் ஆகார் தரும் ஆசீர்வாதம். அது உன்னை துன்பப்படுத்தும், வட்டி கட்ட துன்பப்படுத்தும். 1ஆம் தேதி அங்க அக்கௌண்ட் இல்லைன்னா உனக்கு ஃபைனான்ஸ் போட்டு அங்க 500 ரூபாய் ஃபைனை போட வைக்கும். மன உளைச்சல் உண்டாகும். கடனை வாங்காதே, கடனை உடனே வாங்கு அப்படின்னு சாத்தான் சொல்லுவான். ஆனா நீ என்ன செய்யணும்? முழங்காலை நின்று ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி என் வாழ்க்கையில நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் வாங்கின பாவத்தை மன்னியும் என்று நான் அறிக்கையிட்ட போது என் கடனங்களை கட்டக்கூடிய திராணியை கர்த்தர் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். என் கையில மீதமான துணிக்கைகளை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். தேவ திட்டங்களுக்கு ஒப்பு கொடுங்க. மாம்சம் ஒரு அடிமை, உலகம் ஒரு அடிமை, என்னுடைய சொந்த ஞானம் ஒரு அடிமை, என் பலவீனத்தை முன்வைப்பது ஒரு அடிமைத்தனம், என்னுடைய கவலையை முன்வைப்பது அடிமைத்தனம், என் சுயபலனை சார்ந்து ஜீவிப்பது ஒரு அடிமைத்தனம். இவைகள் ஆகார், இவைகள் வேதனையான ஒரு பிள்ளையை தரும். இவைகள் இஸ்மவேலாக நிற்கிற வரைக்கும் தேவன் தரும் ஈசாக்கை என்னால் பார்க்க முடியாது. தேவன் தந்த அந்த மனவாட்டியா இருக்கிற சாராளோடு சபையின் மூலியமாக தேவன் தரும் ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்க முடியாது. எகிப்து என்கிற உலகத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் தேவன் தரும் சபையின் மூலியமாக தாராள் மூலியமாய் தரும் ஆசீர்வாதங்களை இழப்பதற்கு காரணமாக வைத்து விடாதிருங்கள். இஸ்மவேலையும் ஆகாரையும் தன் மனதில், அதாவது தேவனுடைய வாக்குத்தத்த திட்டத்தில் இருந்து விளக்கினான்.
ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்த திட்டத்தில் இஸ்மவேலும் ஆகாரம் இல்லை. ஆகவே ஈசாக்கு பிறக்க வழிபிறந்தது தேவனின் வாக்குத்தத்தை விசுவாசிக்கும்படியாக. அடிமைத்தன ஆகாரின் சந்ததி உனக்கு தடையாயிருக்கும், அது தேவ வாக்குக்கு விரோதமாக துன்பத்தை கொடுக்கும். இவைகளை மனதிலிருந்து நீ விளக்கினால் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை தேவன் செய்ய அது தடையாயிருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை, எப்படி ஆண்டவரே ஒரு பெரிய காரியம் செய்யும்? என் பிள்ளைக்காக உதவ யாரும் இல்லை, எனக்காக உதவி செய்ய யாரும் இல்லை, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் ஆண்டவரே. எத்தனை பேர் அடிக்கடி நான் மட்டும் என் குடும்பத்தில் தனியா இருக்கேன், எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன், ஒத்தையா இருக்கேன், ஒருவனா இருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், இந்த வசனத்தை சொல்லுன்னு சொல்லியே சொன்னார். ஏசாயா 51 அதிகாரம் 1-2 வசனம் சொல்கிறது, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை பெருக பண்ணி ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். வாசிங்க, அவங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். இப்ப ஆண்டவர் இப்ப நோக்க சொல்றார், திரும்பி ஞாபகப்படுத்துகிறார். அவன் ஒருவனா இருக்கு. யாரெல்லாம் இந்த கால வழியில நான் மட்டும்தான் இருக்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னுடைய புருஷன் எனக்கு உதவி செய்யறதில்லை, என் மனைவி எனக்கு உதவி செய்யறதில்லை, என் பெற்றோர் எனக்கு உதவி செய்யறதில்லை, எனக்கு யாருமே உதவி செய்யறதில்லை, நான் ஒருத்தனா இருக்கேன், ஒருத்தியா இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அதே போலதான் உன்னையும் அழைக்கிறேன், உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கலாத்தியர் 4:28 சொல்லுகிறது, சகோதரரே, சரி எனக்கு இதுக்கு என்ன ஆண்டவரே சம்பந்தம்? சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். கலாத்தியர் 4:28 சொல்லுகிறது. ரோமர் 4:16 சொல்லுகிறது. கடைசி 4 வருகை, அந்த கடைசி 4 வரியில 4:16 ரோமர், ஆபிரகாமின் விசுவாசத்தை சார்ந்துள்ளான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு இங்கே நம்மை குறித்து எழுதியிருக்கிறார். கலாத்தியர் 4:16 நம்மை கொடுத்திருக்கிறார். ஈசாக்கை போல சகோதரரே, நாம் வாக்குத்தத்தத்தின் சந்ததி. சொல்லுங்க, நான் வாக்குத்தத்தத்தின் சந்ததி. எல்லாரும் சொல்லுங்க, நான் வாக்குத்தத்தத்தின் சந்ததி, நான் வாக்குத்தத்தத்தின் சந்ததி. சாத்தான் உங்களுக்கு தோல்வியான எண்ணங்களையும் பயங்களையும் கொடுக்கும் போதெல்லாம் சொல்லணும், நான் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் சந்ததி. இது எனக்காக எழுதப்பட்ட வார்த்தை. எனக்கும் அந்த வாக்குத்தத்தத்துக்கும் ஆழமான தொடர்பு உண்டு. எனக்கு அந்த வாக்குத்தத்தம் சொந்தம். ஓசியா 14:1 இப்போ வாசிப்போம். இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன். இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே பனியை போல் இருக்கிறார். இன்னைக்கு காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு பனியை போல் இருப்பாரானா உங்க வாழ்க்கையில என்ன கிருபைகள் தயவுகள் பெருகும் என்றால், முதலாவதாக நீதிமொழிகள் 19 அதிகாரம் 12 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 19, Proverbs chapter 19 verse 12. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயையோ புல்லின் மேல் பெய்யும் பனியை போல இருக்கும். சொல்லுங்க, ராஜாவின் தயை. சொல்லுங்க, ராஜாவின் தயை. பிரான்சிஸ் நல்லா சொல்லு, எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன். ராஜாவின் தயை சொல்லு, ராஜாவின் தயை புல்லின் மேல் பெய்யும் பனி கோப்பா இருக்கும். பார்வோன் ராஜா யோசேப்பை அழைத்தான், அவன் மேல ஒரு தயவை வைத்தான். இவனை போல ஒரு தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் உண்டா என்று சொன்னான். உடனே சொன்னான், முத்திரை மோதிரத்தை அவன் கரத்திலே போட்டான், தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேலே ஏற்றினான். எல்லாரும் தென்னனிட்டு பணியுங்கள், ஒருவனும் யோசேப்புடைய உத்தரவில்லாமல் கையையாவது காலையாவது நின்று அப்படியே நிக்கணும். குடிஞ்ச அப்படியே குடிஞ்ச மாதிரி. நாங்க சின்னதுல விளையாடுவோம், ஃப்ரீஸ் அப்படிமா. சில நேரத்தில் நான் ஒளிஞ்சு நின்று அவன் சாப்பிட்டு கையை கழுவும் போது ஃப்ரீஸ்ன்னு சொல்லிடுவேன். பின்னால போய் அவன் கையை கழுவிட்டா அப்படியே நின்றுருப்பான். எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அப்படியே ஸ்பை மாதிரி போய் ஒளிஞ்சு போய் அவனை ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். அப்படியே 4 பேர் எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, எல்லாம் கிச்சு பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியே நிற்கணும். அசஞ்சானா அடிக்கணும், அப்படி 2 விரலை வச்சு அடிக்க, தொடையில அடி.
அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் வாழ்ந்தேன். அப்ப யோசேப்புக்கு யோசிச்சு பாருங்க, போத்திபார் பொண்டாட்டி கிட்ட அவர் ரோட்ல நிற்கும் போது என்ன முதல்ல கணவன்களா நிக்கணும்ல, அப்படி போகும்போது யோசேப்பு பக்கத்துல போய் அப்படி நிற்கும் போது இவ எப்படி இருப்பா, குனிஞ்சிருப்பான். இப்படி நிமிந்து கூட கண்ணை கூட என்ன செய்ய முடியாது. அவ யோசிச்சிருப்பான், அநியாயம் பேசாம இருந்ததுன்னா இவன் எனக்கு அடிமையா இருந்திருப்பான். இவனுக்கு அநியாயமா இவன் மேல பழிய போட்டதுனால இன்னைக்கு நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியா இருக்குதே நொந்து போயிருப்பான். ஒரு அழலியா சொல்லுங்க. லீலி புஷ்பத்தை போல யோசிப்ப மறந்தான். உன்னை குத்துனாதான் நீ உயருவ. சொல்லுங்க, சொல்லு, குத்துனாதான் உயருவ. அல்லேலூயா. உன்னை மட்டம் தட்டினாதான் நீ மேல வருவ. அல்லேலூயா. உன் ரோசத்தை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டாங்க, உன்னை கொஞ்சம் கிளப்பி விட்டுட்டாங்க, சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்துட்டாங்க. இனி அது சும்மா இருக்காது. நான் சும்மா இருந்தாலும் அது சும்மா இருக்காது. ரோசத்தை கிளப்பிட்ட, மீசைய முறுக்கி வச்சுட்ட, கண்ணை செவக்க வச்சுட்ட, நான் சும்மா இருந்தாலும் அது சும்மா இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை குத்த 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 நீ மலர்ந்துட்டே இருப்ப. குத்த 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 நீ மனமா வீசிட்டு இருப்ப. உன்னை எவ்வளவாய் குத்துகிறார்களோ அவ்வளவாய் மலர்வாய். எவ்வளவாய் உன்னை வேதனைப்படுத்துகிறார்களோ அவ்வளவாய் கர்த்தர் உன்னை மனம் வீச செய்வார். அல்லேலூயா. இன்னும் அழுதுட்டு இருக்கிறியா? என்ன போய் இப்படி சொல்றாங்களே, என் பிள்ளைய போய் இப்படி சொல்றாங்களே, என் காரியத்தை பத்தி இப்படி சொல்றாங்களே, இன்னுமா அழுகிற? கர்த்தர் சொல்லுகிறார், நீ அழாதபடிக்கு உன் கண்ணீரை அடக்கி, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கு, கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்ணீரை அடக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேகமாக சொல்லி நான் கடந்து போகிறேன். கர்த்தருடைய தயை பெரிது. ஆதியாகமம் 27:28 உனக்கு வானத்தின் பணியையும் பூமியின் செழுமையை கர்த்தர் கொடுப்பாராக என்று சொல்லி அங்கே ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். உபாகமம் 33:13 வீட்டில் போய் படித்து பாருங்க. அங்கே யோசேப்புக்கு யாக்கோபு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 33:13 வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்த அருமையான கலியினாலும் சந்திரன் பக்குவப்படுத்த அருமையான பலன்களாலும் போது நாடும் அது நிறைவேற்றும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக, உயர்த்தப்படுவதின் அடையாளமாக, மேன்மைப்படுத்தப்படுவதின் அடையாளமாக ராஜாவின் தயை. அவர் பணியை போல் இருந்தார். ராஜாக்களின் தயை உனக்கு கிடைக்க செய்வார். இரண்டாவதாக ஏசாயா 26:19 சொல்லுகிறது. ஏசாயா 26:19 மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்கள் கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே கெம்பீரியுங்கள். பனிப்பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி சொல்லுகிறது. உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யோ பனி போல் இருக்கோ. மரித்தோரை பூமி பரப்பர பண்ணும். ஐயோ என் பிள்ளை செத்து போயிட்டான் நீங்க நினைக்கிறீங்களா? ஐயோ என் மகன் செத்து போயிட்டான் நினைக்கிறீங்களா? இனிமேல் நம்பிக்கையே எனக்கு இல்லை, என்னை விட்டு தூரம் போயிட்டான் நினைக்கிறீங்களா? கெட்ட குமாரனை போல இதோ என் பிள்ளை மரித்து போனார், இதோ என் பிள்ளை காணாமல் போனார், ஐயோ நான் என்ன செய்வேன் என்று நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் உன் பிள்ளைகள் மேல பனியை போல அவர் பெய்வாரானால் மரித்து பிரேதமாய் போயிட்டா, பின்வாங்கி போயிட்டா, செத்து போயிட்டா, இனி என்னை அவமானப்படுத்திட்டா, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, என் நம்பிக்கையே ஒளிஞ்சு போச்சு என்று சொல்லிக் கொண்டிருப்பாயானால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில உன்னால் நம்ப முடியாத, உன்னால் கிரகிக்க முடியாத, உன்னுடைய ஞானத்துக்கும் உன் புத்திக்கும் விளங்க முடியாத அதிசயமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அது என்ன? அவன் தேவன் பனியை போல பெய்யும் போது மரித்தோரை பூமி புறப்படும். என் குமாரனாக அவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். கரங்களை எடுத்துள்ளே சொல்லும். கர்த்தருடைய வார்த்தை. இட்ஸ் நாட் மை வேர்ட். இது என் வார்த்தை அல்ல, தேவ வார்த்தை. தேவ வார்த்தை. நம்பிக்கையற்று உழந்து போயிருக்கிறாயா? இஸ்ரவேலர் சொல்லுகிறார்கள், எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே எசேக்கியாவை பார்த்து இந்த எலும்புகள் உயிரடையாமா? அது மரித்து உலர்ந்து போய் செல்லடிக்கப்பட்டதாக இருந்தது. நடந்தது என்ன? ஆண்டவருடைய தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் அந்த எலும்புகளின் மேல் பனியை போல் இறங்கினது.
எலும்புகளில் இரைச்சல் உண்டாயிற்று. தனி எலும்புகளோடு சேர்ந்தது. நரம்புகளும் தசைகளும் உண்டானது. தோளினால் மூடிப்பட்டது. காற்று முகத்தின் 4 திசைகளை பார்த்து தீர்க்க தரிசனம், மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் முறை என்று சொன்ன போது கர்த்தருடைய வார்த்தையை உரைத்த பொழுது நடந்த காரியம் என்ன? செத்த பிரேதங்களாயிருந்த அந்த பிரேதங்கள் எல்லாம் உயிரடைந்து காலொன்றி மகா திரளான சேனைகளாக நின்றார்கள். இன்னைக்கு மரித்தது, உணர்ந்தது, சிதறடிக்கப்பட்டது என்று பிசாசுனுக்கு சொல்லும் போது தேவனுடைய வார்த்தையை நிறுத்திட்டு மரியாதை போல சுமந்து கொண்டு போ, புருஷனை அறியேனே இது எப்படி ஆகும் என்று கேட்ட மரியாளுக்கு தேவனால் கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டா என்று சொன்ன வார்த்தையை இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளையை மீட்டுக் கொடுக்க என்னால் முடியும். மரித்து போன உன்னுடைய மகனை மீட்டுக் கொடுக்க என்னால் முடியும். தூரம் போன அவனை திரும்ப கொண்டு வர என்னால் முடியும். என்ன கால வரையில் என் வார்த்தையை விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்டு கடந்து போய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The name of Jesus Christ. மூன்றாவது காரியமாக என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வேகமாக. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது அதன் மேல் விழும். பனி பெய்யும் போது என்ன நடக்கும்னா மண்ணாவும் அதன் மேல விழும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன். பனி பெய்யும் போது மண் அதன் மேல விழுகும். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு பனியா இருக்கிறதுனால இப்ப மண்ணா உங்க மேல வந்து விழுகிறது. தேவ வார்த்தை உங்கள் மேல விழுகிறது. ரேமா வார்த்தை உங்கள் மேல வருகிறது. கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை வருகிறது. வாக்குத்தத்தமான வார்த்தைகள் வருகிறது. தரிசனமான வார்த்தைகள் வருகிறது. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வருகிறது. விடுதலையான வார்த்தைகள் வருகிறது. இந்த கால வேளையில தேவனுடைய வல்லமை உன்னை விடுவிக்க பார்க்கிறது. அல்லேலூயா. யாத்ராகமம் 16, 14, 15 வசனங்களை வாசிக்கிறோம். யாத்ராகமம் chapter 16 verse 14 and 15 அங்கே சொல்லுகிறது, பனி நீங்கின பின்பு, பெய்திருந்த பனி நீங்கின பின்பு வனாந்தரத்தின் மீது எங்கும் உருச்சியான சிறிய வஸ்து உறைந்த படிக்கட்டி பொடியத்தன தரையின் மேலே கிடந்தது. உலர்ந்த தரையின் மேலே, நம்பிக்கையற்ற தரையின் மேலே, வனாந்தரத்தின் தரையின் மேலே, தண்ணீரை காணாத தரையின் மேலே, ஒன்று புல் பூண்டு கூட முளைக்காத தரையின் மேலே கர்த்தருடைய மன்னா இருந்தது. தேவன் அங்கே இறங்குவாரானால் உன் வனாந்தரம் ஏதேனாய் மாறும். அவாந்தர வெளியிலே ஆறுகள் ஓடும். வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். கழுவெளி பூத்து புஷ்பத்தை போல சகிக்கும். உன் வனாந்தரங்களை ஏதேனாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு அவனமாய் நடப்பதாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அது என்ன தெரியுமா? மத்தேயு 4:4 சொல்லுகிறார், அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். ஆண்டவர் உண்மையில இறங்குவாரானால் அவருடைய வார்த்தை உனக்காக ஆகாரமாய் கொடுக்கப்படும். தேவனுடைய வார்த்தையினாலே நீ பிழைப்பாய். இந்த காலை வேளையில உன் ஆத்துமாவின் பசியை போக்க, உன் ஆத்துமாவின் ரட்டை கலைந்து போட, உன் பழம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்பண்ண, உன் கவலைகளை மாற்ற, சாத்தானுடைய எல்லா பயமுறுத்தலிருந்தும் அவிசுவாசங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்க இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இறங்கி பணியாக இறங்கி தம்முடைய வார்த்தைகளை உனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழல் இல்லை. அவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. அவர் பைசல மனுஷன் அல்ல. மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. மத்தேயு 7:11 சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா என்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அல்லேலூயா. உனக்கு பனியாய் உன் மேலே பெய்யும் போது, பனி போனதுக்கு அப்புறம் அங்கே மன்னா உனக்காக ஆகாரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பிரசங்கம் என்கிற பனி உன் மேல் விழுகிறது. நீ
வீட்டுக்கு போகும்போது தேவன் உனக்கு சொன்ன அந்த மன்னாவினாலே நீங்கள் பிழைக்க போகிறீர்கள். நான்காவது காரியமாக சங்கீதம் 133 3ஆம் வசனம் சொல்கிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது எப்படிப்பட்டது? நீதிமொழிகள் 133 3ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும்போது அந்த 133:3 அது எர்மோன் மேலும் சீயோன் பர்வத்தின் மேல் இறங்கும். நல்ல கவனிங்க, எர்மோன் மேலும் 3ஆம் வசனம், எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பனியாய் இறங்கிவிட்டால் அங்கே ஆசீர்வாதமும் ஜீவனும் வரும். சொல்லுங்க, ஆண்டவர் பனியாய் என் மேல் இறங்குகிறார். இனி எனக்கு வியாதிகள் இல்லை, இனி எனக்கு பலவீனங்கள் இல்லை, இனி எனக்கு கடன் பாரங்கள் இல்லை, இனி எனக்கு ஏழ்மைகள் இல்லை, இனி எனக்கு தரித்திரங்கள் இல்லை, இனி எனக்கு பஞ்சம் இல்லை, இனி ஆகார குறைவுகள் எனக்கு இல்லை, பஞ்சத்தால் உண்டாகும் நிந்தையை நான் அனுபவிப்பது இல்லை, புறஜாதிகளுக்கு முன்பாக நான் வெட்கப்படுவது இல்லை. என் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறவர், எனக்கு சுகத்தை தருகிறவர். இந்த கால வேளையிலே அவர் எனக்கு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் ஜீவனையும் தீர்க்காயுசையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரமாக நான் வேகமாய் போறேன். மீக 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம படிக்கலாம். மீக 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மீக 5:7. யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தரால் வருகிற பனியை போலவும். இப்ப பனி, இந்த பனியை குறித்து என்ன சொல்லப்பட, மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழையை போலவும் அநேக ஜனங்கள் நடுவில் இருப்பார். இப்ப இதுல இருந்து என்ன ரேமா வார்த்தைனா, கர்த்தர் பனியை போல இறங்குகிறார். அப்போ தேவனுடைய வல்லமை நிறைவேறுதல் எப்படி இருக்கும்னா, மனுஷனுக்காக அவர் காத்திருப்பதில்லை. அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்து எனக்கு உதவி செய்வதற்கு ஒரு ஆளுக்காக நீ காத்திருப்பதில்லை. தேவன் எந்த மனிதனுக்காக காத்திராமல் உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுக்காக காத்திராமலும் மனுபுத்திரருக்காக தாமதியாமலும். ஐயோ, அந்த எம்டி தடையா இருக்கிறான், அந்த முதலாளி தடையா இருக்கிறான், அந்த பொண்ணு தடையா இருக்கிறது, அந்த குடும்பம் தடையா இருக்கிறது, அந்த அரசியல்வாதி தடையா இருக்கிறார், ஐயோ அவர்கள் தடையா இருக்கிறார்கள், எங்க மாமா தடையா இருக்கிறார், என் சித்தப்பா தடையா இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், யாரும் தேவன் உனக்கு செய்ய போகிற காரியங்களை தடை செய்வதற்கு, கர்த்தருடைய செயல்களை தடுக்க யாராலும் முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? அவர் தடைகளை தகர்த்து போடுகிற கர்த்தராமே. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தடைகளை தகர்த்து போடுகிறவர். ஒரு ஊழியர் என்னை பார்த்து சொன்னார், என் உறவுக்காரர், என் மனைவியினுடைய போதுகிறவர். ஏன் சுட்டி காட்டுறேன்னா, ஒருவேளை அவர் இது கேட்ட மனம் திரும்பவேன். ஏன்னா அவர் இன்னும் மனம் திரும்பவில்லை. இவனெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்க போறான்? 10 மாசம் கூட தாங்க மாட்டான். சீக்கிரம் விட்டுட்டு ஓடிடுவாங்க ஊழியத்தை. கிருபையாக கர்த்தர் திருமண வாழ்க்கையிலேயே 28 வருடங்களை கர்த்தர் எனக்கு வாழ வைத்தார். என் மனைவியை நான் திருமணம் செய்வதற்காக இருக்கும்போது, இவனை நம்பியா கல்யாணம் பண்ற, இவனை நம்பியா கல்யாணம் பண்ற, அவன் வாழ்க்கை நல்லா இருக்காது என்று சொன்னார். அவர் பிள்ளைகள் வாழ்க்கை தான் நல்லா இல்லை, ஆனா என் மனைவியை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். யாரெல்லாம் இவனை கட்டினா அவன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்களோ அவங்க பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். தேவன் மனுபுத்திரருக்காக காத்திருப்பதில்லை. அவருடைய செயல்களை ஒரு மனிதனாலும் தடை பண்ண விட. என்னுடைய போதகரே சொன்னார், என் ஆவிக்குரிய தகப்பனே வந்து சொன்னார், 3 மாசம் டைம் கொடு, உனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்குறேனார். என் மனைவி ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேனார். 3ஆவது நாள் கேட்டானா, இல்லை கர்த்தர் அவரை தான் கட்ட சொன்னார் அப்படின்னு மனைவி சொன்னாங்களாம். சரிம்மா உன் விருப்பம் அப்படின்ட்டு போயிட்டாராம். ஆனால் இது நாள் வரைக்கும் கர்த்தர் எங்களை திருமண வாழ்க்கையில் வெட்கப்பட விடவில்லை. 28 ஆண்டுகளை கடந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். என் அன்புக்குரியவர்களே, மனுஷனால தடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க?
உங்களுக்கு வரும் ஆசீர்வாதம் மனுஷனால தாமதமாக நீங்க நினைக்கிறீங்க. அவர் யாருக்காகவும் அவர் காத்திருப்பதில்லை. உனக்கு நன்மைகளை செய்ய அவர் புறப்படுவாரானால் அவரை தடை செய்ய யாரால முடியாது. சில நேரத்தில் இந்த கல்யாணம் செய்யும் போது என்ன வைத்தறிச்சல் இருக்குமோ சொந்த பந்தங்களுக்கு, அங்கதான் இடையூறு பண்ணுவாங்க. ஊழியக்காரன் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணும்போது சபையை உடைச்சிட்டு போயிடுவாங்க. ஊழியக்காரன் கல்யாணம் பண்ணும்போது வேற சபைக்கு போயிடுவாங்க. அவங்க மனசுல என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. ஊழியக்காரன் பிள்ளைங்க உயர்வடையும் போது அதை குறை சொல்லிட்டு சபையை விட்டு போறவங்க இருப்பாங்க. சமீபத்தில் ஒரு போதகருடைய சபையில அந்த மாதிரி காரியங்கள் நடந்த ரொம்ப இப்போ துக்கத்தில் இருக்கிறார். 4 குடும்பங்கள் போயிட்டார் பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்ல பெரிய ஊழியம், ஆனால் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறார். ஆனால் நான் சொல்றேன், எனக்கு நம்பிக்கை, எப்பவுமே மனுஷனுடைய பயத்திலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார். ஏன்னா அவர் மனுஷனுக்காக காத்திருப்பதில்லை. எந்த மனுஷனும் அவர் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? சொல்லுங்க. அவர் செய்ய நினைப்பதை அவர் கையை பிடித்து தடுப்பவன் யார்? யாரும் உங்களுக்கு செய்யற நன்மையை, கர்த்தர் செய்யற நன்மையை தடுக்க முடியாது. ஏன்னா ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. ஓசியா 6:3 சீக்கிரமா வாசிங்க. அப்பொழுது நான் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படிக்கு தொடர்ந்து போவோம். ஆண்டவர் எப்படி வருகிறாராம்? அவருடைய புறப்படுதல் அர்னோதியம் போல ஆயத்தமா இருக்கிறது. அவர் மலையை போலவும், அந்த வசனத்துக்கு அவர் மலையை போலவும், பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி. இதுதான் முக்கியம். பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி. மாறினா மழை, முன் மாறினா முன்னால பெய்யற மழை. விதைக்கிறதுக்காக முன்னால மழை பெய்யும், அதுக்கப்புறம் அறுவடைக்காக பின்மாறி மழை பெய்யும். கர்த்தர் உனக்கு முன்மாறிய மழையை கொடுத்துட்டார். குழந்தை பிறந்த போது வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். உன் பிள்ளைகளை கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். இப்ப அவங்க வளர்ந்து வந்துட்டாங்க. இப்ப அவங்களுடைய பின் காலத்தை கொடுத்து பின்மாறி மழையாக அவர் உண்மையில் பணியாக இறங்கி பேசிக்கொண்டிருக்கிறார். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 1-4 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்றாரு, கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி தரிசனங்களை தீர்க்கமாக ஒரு பலகையில வரை, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதிக்காது, தாமதித்தாலும் அதுக்கு காத்துரு, நிச்சயமாக அது நிறைவேறும். கடைசியாக நான் சொல்றேன், முதல்ல அது முடிவில் விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதிக்காது, காத்திரே, தாமதித்தாலும் நிச்சயமாக அது நிறைவேறும். ஆமென். வேகமாக அடுத்து சொல்லி முடிவேன். உபாகம் 32:8 வாசிக்கிறோம். உபாகம் 32, என் உபதேசம் புள்ளின் மேலே பெய்கிற பனியை போல இறங்கும்னு வாசிக்கிறோம். ஏசாயா 55:11 நம்ம வாசிக்கும் போது, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற வசனம் வெறுமையா அவரிடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அது விலை கிளம்பும்படி முளைக்கும்படி செய்து அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று அவர் விரும்புகிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று சொல்கிறார். அதே போல இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். மார்க் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அழைப்பீர்கள். லூக்கா 6:28 அதே வார்த்தை தான் சொல்லு. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, அது கொடுக்கிற காரியத்தை சொல்லல, நீங்க விசுவாசிக்கிற காரியத்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லாரும் இது கொடுக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க, அது தப்பு. இது எதை சொல்லி? விசுவாசத்தினாலும். எந்த அளவாய் விசுவாசிக்கிறாயோ அந்த அளவாய் கர்த்தர் உனக்கு நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நீங்க தயங்காதீங்க, அது பெரிய ஆசீர்வாதம். ஒரு மனிதர் மாலை கூட்டத்துக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு நல்ல வெள்ளையெல்லாம் போட்டுட்டு காலையில வர்றதே பெரிய கஷ்டம். ஆனா இவர் மாலை கூட்டத்துக்கு போறார். காலையிலையும் மாலை கூட்டத்துக்கு போறார். சபைக்கு போற வழியில இருட்டா இருந்த இடத்துல ஒரு பள்ளம் சேரும் சகதியுமா இருந்தது. கண்ணு தெரியாம அதுல விழுந்துட்டாரு. ஒரே சேர் ஆகி போச்சு. ஐயோ விழுந்துட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு போனார். குளிச்சாரு, வேற ட்ரெஸ்ஸை மாத்தினாரு. மறுபடியும் ஐயோ பிரசங்கத்துக்கு முன்னால எப்படியாவது போயிடணும், இப்போ 4வது பாட்டு பாடி வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க, வர்ஷிப்புக்குள்ள போயிடலான்னு அவர் வேகமா போயிட்டு வர்றாரு. அவசரமா போகணுங்கிற அவசரம் திரும்பவும் அதே குழியில மறுபடியும் விழுந்துட்டார். நாமளா என்ன செய்வோம்? தேவனுக்கு சித்தம் இல்லடா சபைக்கு போறது, அதில் 2வது தடவை விழுந்துட்டோம், பேசாம வீட்டுல இருந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டு போட்டு தூங்குவோம்டா, நல்லா கண்ணை முழிச்சுக்காருங்க, சாப்பிட்டு போட்டு தூங்குவோம்டான்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவர் போனாரு, குளிச்சாரு, மறுபடியும் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டாரு, மறுபடியும் வேகமா பிரசங்கத்துக்காவது நான் போய் இன்னைக்கு கலந்துக்கணும்னு வேகமா வந்தாரு. அந்த குழிக்கிட்ட பார்த்தா ஒரு ஆளு விளக்கு பிடிச்சி நிக்கிறாரு.
அப்ப இவர் வரும்போது அந்த குழிக்கிட்ட வந்தானே, குழி இருக்குது சார் அப்படின்னு சொல்றாரு, தள்ளி வாங்க. அப்ப இவர் கேட்டாரு, ஐயா இவ்வளவு அன்போடு இவ்வளவு அக்கறையோட நீங்க விளக்கு பிடிச்சு நிக்கிறீங்களே, யாருக்காக எதுக்காக அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்காக தான். முதல் தடவை வரும்போது பார்த்து நீங்க குழியில விழுந்துட்டீங்க, 2வது தடவையும் நீங்க குழியில விழுந்துட்டீங்க, 3வது தடவை நீங்க குழியில விழுக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்காக நான் விளக்கோடு இருக்கிறேன். எங்க போறீங்க? சர்ச்சுக்கா? வாங்க நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேற எந்த குழியில நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. உங்களுக்கு துணையா பத்திரமா, நல்லா வார்த்தை கவனிங்க, உங்களுக்கு துணையா பத்திரமா உங்க கூட வந்து என்ன செய்யறேன், சர்ச்சில் கொண்டு வந்து விடுறேன்னு அவர் லைட் அடிச்சுட்டே வராரு. வந்து ரொம்ப அன்பா பேசிட்டே வந்து அவர் சர்ச்சுக்குள்ள விட்டுட்டார். சரி நான் கிளம்புறேங்கிறார். இவர் சொன்னார், ஐயா இவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கிறீங்க, எனக்காக காத்திருந்து விளக்கெல்லாம் பிடிச்சி இனி சர்ச்சு வரைக்கும் என்ன விட்டுட்டு சர்ச்சுக்குள்ள வராம போனா என்ன அர்த்தங்க? ஐயோ என்னால சர்ச்சுக்குள்ள வர முடியாதுங்க. ஏங்க வர முடியாது? ஏசு எல்லாரும் ஏற்றுக்கிறார், வாங்க. அவர் ஏத்துக்கிட்டாலும் என்னால வர முடியாதுங்க, என்னை விட்டுருங்கிறார். ஏன் விடணும்? நீங்க இவ்வளோ நன்மை செஞ்சு இவ்வளோ நல்ல மனுஷன், உங்களை நான் விட முடியாது, நீங்க உள்ள வந்தே ஆகணும். ஐயோ என்னை யாருன்னு தெரியாம பேசுறீங்க, உங்களுக்கு தெரியல நான் யாருன்னு, நான் வர முடியாதுங்க, நான் வர மாட்டேங்க அப்படிங்கிறார். சரி நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரு, நான் தான் சாத்தான். என்ன சொன்னாரு? நான் தான் சாத்தான். இவரு தூக்கிவார், சாத்தானா? ஆமா சாத்தான் தான், நான் தான் சாத்தான். சாத்தான் ஒரு நாளும் சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்க லைட் எல்லாம் பிடிச்சி சர்ச்சுக்கு கொண்டு விட்டுட்டு போறீங்க, நீங்க எப்படி சாத்தானா இருக்க முடியும்னு கேட்டார். அப்ப சாத்தான் சொல்லிச்சான், முதல் தடவை வந்தீங்களே அதை தள்ளி விட்டதே நான் தான். குழியில விழுந்தீங்களா, எந்திரிச்சு மறுபடியும் தைரியமா போனீங்களா, வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். 2வது தடவை வந்தீங்க, 2வது தடவையும் தள்ளி விட்டேன், மறுபடியும் போனீங்க, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு மறுபடியும் வந்தீங்க. ஐயோ இவனை 3வது தடவை விட்டா நம்ம முதலுக்கே மோசம் வரும்னு நினைச்சேன். அப்ப அவர் சொன்னாரு, மறுபடியும் தள்ளி விட்டுருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்ல, இப்படியே நீங்க தள்ளி விட்டு விளையாண்டுருக்கலாம்னு கேட்கும்போது, அதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். முதல் தடவை வந்து உன்னை தள்ளி விட்ட போது விழுந்தீங்களா, எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்களா, உடனே ஆண்டவர் தம்முடைய தூதர்கிட்ட சொல்லி ஒரு எழுத்து எழுதினாரு, என்னன்னா இவன் குடும்பம் முழுசும் ரட்சிக்கப்பட கடவுது என்றார். ஏன்னா இவன் எனக்கு கீழ்ப்படுகிறான். 2வது தடவை வந்து நீங்க விழுந்தீங்களா, எந்திரிச்சு போனீங்களா, ஆண்டவர் சொன்னார், இந்த நீதிமான் நிமித்தம், இவன் கீழ்ப்படுதல் நிமித்தம், இவனுடைய தேவ பக்தியின் நிமித்தம், பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் இவன் பட்டணம் ரட்சிக்கப்படுவதுன்னு எழுதினார். அப்ப இவர் சொன்னார், 3வது தடவை விட்டுருக்க வேண்டியதானே, அங்கதானே பிரச்சனை, உன்னை 3வது தடவையும் விட்டா நீ விழுந்துருவே, அவர் தேசமே ரட்சிக்கப்படணும்னு எழுதிடுவாரு, நான் எனக்கு வேலையே இல்லாம போயிடும், எனக்கு முதலே மோசமா போயிடும், அதனால பத்திரமா கொண்டு நானே உன்னை விட்டுட்டேனா, ஒரு பட்டணத்தோட போயிடும், இல்லைன்னா தேசம் என்னை விட்டு போயிடும்னு சொன்னானா. இப்ப நல்லா நினைச்சுங்க, பெற்றோரே கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நான் எவ்வளவாய் கீழ்ப்படிய வேண்டும், எவ்வளவாய் கீழ்ப்படிய வேண்டும். உன் கீழ்ப்படுதல் நிறைவேற 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 நீ சேற்றில் விழுந்தது போல தோன்றலாம், ஆலயத்துக்கு வரும்போது தடை வந்தது போல தோன்றலாம், உன் வாழ்க்கை பின்னடைந்தது போல தோன்றலாம், போராட்டமாய் தோன்றலாம். ஆனால் எவ்வளவாய் உன் வாழ்க்கையிலே தேவனுக்கு கீழ்ப்படியும் போது போராட்டம் வருகிறதோ, அவ்வளவா தேவன் உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சேர்த்துக் கொண்டு வருகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இந்த ஊழியத்தில் எவ்வளவாய் நான் பாதிக்கப்பட்டவனோ, ஊரை விட்டு துரத்தும்படி என்னை பலவந்தப்படுத்தினார்களோ, அவ்வளவாய் கர்த்தர் இந்த பட்டணத்திலே அறியக்கூடிய ஒரு மனிதனாக கர்த்தரை ஆசீர்வதித்தார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தை உனக்காக, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். ஒரு ஒப்பு கொடுத்தலோடு போலாமா, ஒரு அர்ப்பணிப்போடு போலாமா? கர்த்தர் என்னோடு பேசினார் என்று நீங்கள் உணர்ந்திருந்தால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, I surrender all under your feet. உம்முடைய பாதத்தின் கீழாக எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர். இந்த காலை வேளையில உம்முடைய பாதத்தில் நீ அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், என் எதிர்காலத்தை அர்ப்பணிக்கிறேன். இனி நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நீர் சொல்லிவிட்டு நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நீர் பனியை போல் இருக்கும்போது எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அவன் லீபனோனை, அவன் புஷ்பத்தை போல, லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றுவான், அவன் கிளைகள் ஓங்கி படரும்,
அவன் அலங்காரமாய் இருப்பான். அவன் நிழலில் அநேகர் இருப்பார்கள். கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தைகள், தரிசனங்கள், உன் பிள்ளைகளை குறித்து சொன்ன வார்த்தைகள், தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும். ஒருவேளை உனக்குள்ள ஏதாவது கெட்ட காரியங்கள் இருந்தால் இந்த காலவெளியில் நான் விசுவாசிக்கிறேன், தேவ ஆவியானவர் அதை கழுவி சுத்திகரித்து விட்டார். சாத்தான் குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு உன் உள்ளத்தை கர்த்தர் மாற்றி விட்டார். உன் சிந்தனையை மாற்றி விட்டார். உன் வாழ்க்கையை மாற்றி விட்டார். இன்னைக்கு ஒரு புதிய மனிதனாக, மனுஷியாக இந்த இடத்தை விட்டு நீ போக போகிறாய். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காணப்போகிறார். உன்னுடைய வனாந்திரம் செழிக்க போகிறது. உன்னுடைய வயல்வெளியாக அது அவாந்திர வெளி தண்ணீர் தடாகமாய் மாற போகிறது. தேவனுடைய மகிமை விளங்க போகிறது. அவர் பனியை போல பெய்து உனக்கு விதை கிளம்பி முளைக்கும்படி செய்து அவர் விரும்பின காரியங்களை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். தேவ பிள்ளையை உலர்ந்த இளமா இருக்கிறவருடைய வாழ்க்கையில் உயிரிழந்து சேனையாக இருக்க போகிறது. பிரேதமாய் பார்த்த உன் பிள்ளைகள் எல்லாம் கம்பீரமான சேனையாக எழும்பி நிற்கிறதை பார்க்க போகிறார். நான் வெட்கப்பட்டு விட்டேனே, கைவிடப்பட்டு விட்டேனே, நான் அவமானத்தால் நிரப்பப்பட்டு விட்டேன் என்று நீ சொல்லுகிற இடத்திலோ தேவன் உன் தலையை நிமிரச் செய்கிற தேவன், உன் முதுகை நிமிரச் செய்கிற தேவன், உன்னை குனிந்து உன்னை தூக்கி எடுக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. திரும்பவும் வீட்டில் போய் தேவனுடைய வார்த்தைகள் அப்லோட் பண்ணுவாங்க, கேளுங்க. நல்ல பிரசங்கமெல்லாம் ரெக்கார்டாக பிசாசு விடுவதில்லை. இது ரெக்கார்டாக இருக்கான்னு எனக்கு தெரியவில்லை. ரெக்கார்டாக இருந்தால் அப்லோட் பண்ணுவாங்க. திரும்பவும் கேளுங்க. இது உங்கள் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நீங்க கேட்க வேண்டிய ஒரு பிரசங்கம். ஏன்னா இது கர்த்தர் பேசின வார்த்தை. பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய சமூகத்தை எங்களை தாழ்த்தி வருகிறோம். எல்லா மகிமையும் உமக்கே. இந்த காலை வேளையில் ஆராதனையின் துவக்கம் முதற்கொண்டு இம்மட்டும் அடியேனையும் அடியார்களையும் நீர் மறைத்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனம் எங்களால் தாங்க முடியாத அளவுக்கு உம்முடைய பிரசனத்தினால நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமைகள் விடுதலையோடு அசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம். ஆவியாருடைய மகிமை அசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய திக்கு தரிசனமாக பரலோகத்திலிருந்து நீ அனுப்பின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையான வார்த்தைகள் நீர் விரும்பின காரியத்தை சபை மக்களிடத்தில் நிறைவேற்றட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவேற்றட்டும். உலர்ந்த எலும்புகள் சேனைகளாய் மாறட்டும். ஆண்டவரே, அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவானாக. லீபனோனை போல வேறொன்றுவானாக. அவன் கிளைகள் ஓங்கி படரட்டும். அவன் அலங்காரமாய் இருப்பானாக. தேவ மகிமை வெளிப்படட்டும். நம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தராம் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கட்டுகள் அறுக்கப்படட்டும். இந்த கால வேளையில எந்த இரிட்டேஷன் இருந்தாலும் மாறட்டும். மன அழுத்தங்கள் மாறட்டும். மன சோர்வுகள் மாறட்டும். கவலைகள் மாறட்டும். அவிசுவாசங்கள் மாறட்டும். பலவீனங்கள் மாறட்டும். குறைவுகள் மாறட்டும். பற்றாக்குறைகள் மாறட்டும். கடன் பாரங்கள் ஒளிந்து போகட்டும். தரித்திரங்கள் மாறட்டும். பஞ்சங்கள் மாறட்டும். வியாதிகள் மாறட்டும். பலவீனங்கள் மாறட்டும். சாபங்கள் மாறட்டும். அங்குலாய்ப்புகள் மாறட்டும். புலம்பல்கள் மாறட்டும். இரட்டை கலந்து போடுவீராக. மகிழ்ச்சி என்னும் கட்டினார் இடை கட்டுவீராக. சாம்பலை சிங்காரமாய் மாற்றுவீராக. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஒளியை கொடுப்பீராக. அவள் வாயில் இருபுற கால்கொள்ள பட்டயம் புறப்படுவதாக. சகல மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். உம்முடைய கரத்தில் யாவையும் ஒப்பு கொடுக்கிறேன். ரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மனமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பிற்கும் ஆசீர்வாதம் சந்தோஷம் அது நம்மளோடும் உலகெங்கிற சகல பரிசுத்தவான்களோடு என்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வருமும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையினுடைய தரிசனங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். சிசிடிவி கேமராவுக்காக உதவி செய்யுங்கள். பக்கத்தில் ஆலய விரிவாக்கத்துக்காக உதவி செய்யுங்கள். சின்ன துளி, சிறு துளி பெருவெள்ளம். 2 காசு போட்டால் கூட போதும். அது ஆசீர்வாதமானது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.